மாம்பழம் மாம்பழம் என்னடா பாட்டு வர்றான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நேஷனல் மேங்கோ டே. ஜூலை 22 செலிப்ரேட் பண்ணுறோம். சம்மர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹாலிடேஸ் ஞாபகம் வரும், சுட்டெரிக்கிற வெயில் இதெல்லாம் ஞாபகம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அப்போ தான் மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்கு தாங்க மேங்கோ பிடிக்காது? உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே மேங்கோ அப்படின்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1987 நேஷனல் ஹாரிகல்ச்சர் போர்ட் வந்துட்டு இந்த ஜூலை 22 நேஷனல் மேங்கோ டே அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க. கிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுற மேங்கோ வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் ஹெரிட்டேஜாகவும் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ப்ரொடக்ஷன் ஆகிற ஆல்மோஸ்ட் எல்லா மாம்பழத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் தான் வந்துட்டு 50% வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடக்குது. அதில் முக்கால்வாசி நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேங்கோ மேலே ஒரு காதல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மேங்கோவுக்கு நம்ம மேலே இருக்கிற காதல் அப்படின்றது அளவில்லாமல் போய்கிட்டே இருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கோ ட்ரீஸ் தான் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 300 வருஷம் கூட இந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு பழங்கள் கிடைக்குமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்கறக்கே. ஸோ இந்த மேங்கோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு அடையாளமாக கூட வந்துட்டு பார்க்கப்படுது. பேஸ்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மேங்கோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கெஸ்டர், நல்ல ஒரு மரியாதைக்குடைய விஷயம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லப்படுது. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் தான் வந்துட்டு இதோட ஆரிஜினே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவும், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்துட்டு இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேங்கோ அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ் இருக்குல்ல. மேங்கோ 1 இல்லை 2 இல்லை 100க்கும் மேற்பட்ட மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக நீலம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மேங்கோ வெரைட்டி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.